ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்க வந்து நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த ப்ளவுஸை வந்து நான் எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து காப்பர் பீட் ஒர்க்கு. சாரியில் வந்து காப்பர் கலரில் ஜரி இருந்தது, அதனால் காப்பர் பீட் எடுத்திருக்கேன். காப்பர் பீட், சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது பிராண்டு வந்து நீங்கள் ப்ரிசோலையும் வாங்கிக்கலாம். பூர்ணிமான்னு ஒரு பிராண்டு இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. இப்போது எப்பவும் போல் நம்ம 3 லைனில் வந்து ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸ்டோன் செயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்லீவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஸ்லீவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு வரலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் பீட் தான் கொடுக்கணும். அந்த 1 இன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்லீவில் வந்து நமக்கு இது எண்டிங் பாயிண்டில் வரும். அதாவது கீழே வந்து ஹார்ம் ஹோல்க்கு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து க்ளோசிங் பாயிண்டில் வரும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோன் செயின் போயிட்டு சாரி, ப்ளவுஸ் இதெல்லாம் இழுத்து ஒரு மாதிரி நமக்கு நீட்டாக இல்லாமல் போயிடும், டேமேஜ் ஆகிடும். அதுக்காக நீங்கள் 2 சைடுமே இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கொடுத்துருங்க அந்த இடத்துல. இப்போ நான் சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். நான் இது வந்து கார்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ தான் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க, அப்படி இல்லை இனிமேல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டாண்டில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் ரெகுலராக வருது அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்டாண்டில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுவே டேரெக்டாக கார்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டு வந்து நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், பட் கார்ட் வந்து அப்படி இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதே பொசிஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட் வாங்கிக்கலாம். கார்ட்டில் வந்து 6 ஃபீட் கார்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கறனால நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து நம்ம ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி டுட்டோரியலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ எல்லா சேனலோட டுட்டோரியலும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களோட ஐடியாஸ் வந்து ஒவ்வொருத்தரோட ஐடியாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு மாதிரி ஐடியா கொடுப்பேன், அதே மாதிரி இன்னொரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடியா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாரோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒவ்வொருத்தரோட திங்கிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ப்ளவுஸோட க்ரியேட்டிவிட்டியும் நமக்கு அதுதான் மெயின். ப்ளவுஸை ஒரு சிம்பிளான ப்ளவுஸை கூட நம்ம எந்த அளவுக்கு கிராண்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட ஐடியா பொறுத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா சேனல்லையும் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள். நிறைய வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம தான் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் செயின் முடித்ததுக்கப்புறமே சுகர் பீட் தான் நான் கொடுக்க போகிறேன். இதுலேயே வந்து நீங்கள் ஸ்டோன் செயினுக்கு பதிலாக சக்கரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், 3mm பீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. இப்போது பீட்ஸ் வந்து கலர்லேயும் வருது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ளவுஸுக்கு அதாவது சாரிக்கு ஏற்ற மாதிரி எப்போவும் வந்து நான் டிசைன் செலக்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் சாரி. இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணால் தான் நமக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ சுகர் பீடு கொடுக்கும்போது சொல்கிறது தான், எப்போவும் 2 பீடாக கொடுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை எடுக்கும்போது, அதாவது இந்த ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல பீடெல்லாம் லூஸாக தெரியும். நீட்டான ஒர்க் வந்து கிடைக்காது, பர்ஃபெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த பீடு எது எடுத்தாலும் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். 2 பீடாக வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்து சுகர் பீடுக்கு மட்டும்
மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் பொறுத்து தான் வந்து ப்ளவுஸோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ 3mm இந்த சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3mm வச்சு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு, அதாவது ஒரு லைனுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட ஐடியா தான். இதுக்கப்புறம் என்ன கொடுத்தா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த பீடு இது எல்லாமே வந்து காப்பர் பீட் தான். ஓகேங்களா? காப்பர் ஷேடு உள்ள பீட்ஸு தான் நான் எடுத்திருக்கேன். சாரீ வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா காப்பர் ஷேட் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கோல்டன் கலர் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால காப்பர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1000 to 1200 வரலையும் சார்ஜ் பண்ணலாம். உங்கள் ஏரியா பொறுத்தும் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 பீடுக்குள்ளே கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேப்பை விட்டுட்டு அடுத்த கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக தெரியும். அன்ஈவனாக இல்லாமல் பீட்ஸ் வந்து ஈவனாக தெரியும். உங்களுக்கு பார்க்க வந்து லுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு பண்ணாலும் ஓகே. இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து காப்பர் பீட்லேயே வந்து 4mm பீடு எடுத்திருக்கேன். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற பீட் பார்த்திங்கன்னா 3mm, 4mm, 5mm. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் சுகர் பீட் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி பீட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி லூப் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீட் மேலே வச்சு இந்த மாதிரி நீடியில் பிடிச்சு கீழே இழுத்தீங்க அப்படின்னா இது லாக் ஆகிடும். இது வந்து சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடு. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே த்ரெட்டு தெரியாது. பாருங்கள், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எதுவுமே வந்து த்ரெட்டு வெளியே தெரியாது. அப்போது த்ரெட்டு வெளியே தெரியாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? திரும்ப அதே மாதிரி வந்து பீடை லாக் பண்ணுறேன். இதே மாதிரியும் லாக் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என் நாட் போட்டும் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்த மெத்தடை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. பட் ஒவ்வொரு டைமும் வந்து நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஃபாலோ பண்ண தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்துடும். ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்காது, முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக என் நாட் போட்டு லாக் பண்ணலாம். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சொல்லி கொடுத்தேனே அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஸ்டிச்சஸை வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒரே ஸ்டிச்சஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் பீட் ஒர்க்கில். இந்த மாதிரி கொஞ்சம் சிங்கிள் பீட் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை எனக்கு லாக்கு தான் பண்ண வருது, என் நாட் தான் பண்ண தெரியும் அப்படின்னா ஓகே, அதுவே ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நாட்டே போடும்போது என்ன ஒன்று நீங்கள் அந்த நாட் வந்து தெரியக்கூடாது, நீங்கள் போடுற நாட்டு தெரியக்கூடாது. சப்போஸ் அப்படியே தெரிஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா செல்ஃப் கலரில் யூஸ் பண்ணணும். செல்ஃப் கலர்னால் இப்போ பாருங்கள், நான் பர்பிள் கலருக்கு பர்பிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து கண்டிப்பாக தெரியாது. இதுவே க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம என் நாட் போட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் செல்ஃப் கலர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? அப்படி இல்லை சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4mm பீடில் வைக்கும்போது என்ன ஆகும்னா பீட்ஸ் வந்து பெரிய பீட்ஸாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாக வந்து இந்த சிங்கிள் பீடு வந்து லாக் ஆகிடும். இதுவே 3mm பீட் வைக்கிறீங்க அப்படின்னா 3mm 4mm இதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. சுகர் பீட் லாக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள்,
இதில் வந்து சென்டர் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், எப்போவும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. புட்டாஸ் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், செக்குடு பேட்டர்னாக இருக்கட்டும், லைன் பேட்டர்னாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துகிட்டு அதிலேருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சென்டர் எடுத்துகிட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த 2 2 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லையா, அங்கேருந்து அந்த சென்டர்லேருந்து 2 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி மார்க் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ரைட்லேருந்து இப்போ வந்து சைடில் வந்து 2 2 இன்ச்சுக்கு கேப்பில் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு ஒரே அளவாக கிடைக்கும். தென் 2 ஸ்லீவ்லேயும் ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகாது. இது பார்க்க வந்து நீட் லுக்கிங்காக இருக்கும். இப்போது எல்போ ஸ்லீவ் இது 10 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 10 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தான் இதை வந்து கிராண்ட் லுக்காக காட்டணும்னு கிடையாது. இந்த மாதிரி புட்டாஸ் ஹைலைட் பண்ணியும் நீங்கள் வந்து கிராண்ட் லுக்காக காட்டலாம். இது எல்லாமே வந்து உங்களோட ஐடியாஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கிராண்டாக இருக்கும். அவங்க கேட்ட ரேஞ்சிலே வந்து நம்ம இப்போ ஒரு 1000 ரேஞ்ச் கேட்குறாங்கன்னா அதுலேயே நம்ம வந்து எப்படி ஹைலைட்டடாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ஆரி ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எந்த மாதிரி சாரீஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலர்ஸுக்கெலாம் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது டார்க் கலர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் நல்லாயிருக்கும். எப்படி பிங்க்கு, நல்ல க்ரீன் கலர், அப்புறம் மெரூன் கலர், நல்ல மெரூனு, தென் ரெட்டு, இந்த மாதிரி நல்ல டார்க்கான கலர்ஸ் எடுக்கும்போது அதில் வந்து பீட் ஒர்க்கு நமக்கு நல்ல ஒரு சூப்பர் லுக்கு கிடைக்கும். இதுவே வந்து கொஞ்சம் டல் கலர்ஸ்லாம் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் லுக். நம்ம டெஸ்பேட்ச் பண்ணுறதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெலிவரிக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணியும் நான் கொடுக்குறேன். அந்த சர்வீஸும் வேணும்னா நீங்கள் வந்து டீட்டெயிலுக்கு வந்து இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை வீடியோ எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.